ஏஜிஎஸ் டெக் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள் பிக்சல் 8. ஒருவேளை நீங்கள் கூகுள் பிக்சல் 8 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு சில விஷயங்களில் சொதப்பியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதே பட்ஜெட்டில் நமக்கு சாம்சங்லேருந்து S23 இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த மொபைல் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸோட மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 8னு கொடுத்துருக்காங்க. அந்த மொபைலோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணும்போது நமக்கு இந்த அமௌண்ட்டில் தான் வந்து சேல் பண்ணாங்க. ஷேர் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷேர் வேல்யூ ஓரளவுக்கு கம்மியாக கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து முதல்ல மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜர் கொடுக்கல, ஆனால் C2C டைப் சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேபிள் குவாலிட்டி உண்மையிலே நல்லாவே இருக்குது. நல்ல தடிமனான கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு USB கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிக்சல் 9 வேரியண்ட்டில் எதுலேயுமே பாக்ஸில் கொடுக்கல. அப்புறம் மேனுவல் கைடு வந்து ரொம்ப குட்டியாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து சிம் எஜெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. மொபைல் மேலே உள்ள பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலோட வலது பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து வால்யூம் அப் டவுன் கொடுத்துருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து கூகுள் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆன் ஆஃப் பட்டன் மேலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஒரு 2 நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பழகிக்கிடலாம். மொபைலோட கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் C டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒரு சிம் வந்து நேனோ சிம், அப்புறம் வந்து இன்னொன்று சிம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா பம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெளியே இருக்கும். நீங்கள் கவர் போடாமலாம் மொபைலை கீழே வைக்கவே முடியாது. கண்டிப்பாக கவர் போட்டால் தான் ஓரளவுக்கு அந்த கேமரா பம்ப்லாம் கவர் ஆகும். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது நமக்கு 6.2 இன்ச்சஸில் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையில நல்லாவே இருக்கும். ஆனால் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கும்போது அதோட குவாலிட்டி சேஞ்ச் பண்ணும்போது குவாலிட்டி அன்அவைலபிள் அப்படிங்கிற மெசேஜ் மட்டும் வந்துட்டே இருந்தது. அது என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது 120 Hz வரைக்குமே ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 நைட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பிரைட்டான டிஸ்பிளே தான். நம்ம சன்லைட்லலாம் யூஸ் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தெளிவாகவே இருக்கும் டிஸ்பிளே. பேக்லேயும் சரி ஃப்ரண்டில் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனும் சரி நமக்கு கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இது சேஃபானது தான். இருந்தாலும் வந்து நம்ம கவனமாக வச்சுக்கிடுறது, ஒரு கவர் போட்டு வைக்கிறது நமக்கு நல்லது. சைடில் வந்து நமக்கு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து IP68 வாட்டர் ரேட்டிங்கோடு வருது. தண்ணியில் விழுந்தால் கூட மொபைல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட மெமரின்னு பார்க்கும்போது நமக்கு 8GB RAM வேரியன்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்டர்னல் மெமரி 128, 256 2GB வேரியண்ட்டில் இருக்குது. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நமக்கு 4 கலர் ஆப்ஷனில் வருது. அதே மாதிரி OSன்னு பார்க்கும்போது Android 14 சப்போர்ட்டோடு வருது. இதுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் பார்த்திங்கன்னா 7 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2031 வரைக்குமே நமக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் கிடச்சிரும். 7 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்தாலும் நமக்கு ஒரு 12GB RAM வேரியண்ட் ஒன்றாவது கொடுத்துருக்கலாம். ப்ராசஸர்னு பார்க்கும்போது நமக்கு கூகுள் டென்சார் G3 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா சாம்சங் மேனுஃபேக்சர் பண்ணது தான். சாம்சங் ப்ராசஸர் சரியில்லைன்னு நிறைய பேர் சொன்னாலும் இவங்க வந்து சாம்சங் கிட்ட தான் ப்ராசஸர் வாங்கியிருக்காங்க. ப்ராசஸர் வாங்கின நீங்கள் அப்படியே டிஸ்பிளேயும் வாங்கியிருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். இது 4 நேனோமீட்டரில் பில்ட் பண்ணது. இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் ஒரு 25வது இடத்துக்கு உள்ளதான் இருக்குது. நார்மல் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்கில் நமக்கு 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள்லையும் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட்லையும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பகல் டைமாக இருந்தாலும் சரி நைட் டைம்லேயும் சரி உங்களுக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10.5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நமக்கு அல்ட்ரா வைடில் செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம்.
உண்மையில பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி ஃபோட்டோஸ் உண்மையில தரமாக இருக்குன்னு சொல்லலாம். கேமரா குவாலிட்டி உண்மையிலே சூப்பராக இருக்குது. பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி நமக்கு 4K வரைக்கும் வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேக்லலாம் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸிங்லாம் உண்மையில செம்ம ஸ்பீடாக இருக்குது, தரமாக இருக்குது. சவுண்டுக்காக நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதனால் சவுண்டு வந்து உங்களுக்கு நல்ல லவுடாகவும் இருக்கும், கிளியராகவும் இருக்கும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் செட்டப்போட கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது நமக்கு 4575 மில்லியம்ஸ் பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் பார்த்திங்கன்னா இந்த சைஸுக்கு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மொபைல் கொஞ்சம் தடிமனாக தான் கொடுத்துருக்காங்க. இது 8.9 mm திக்னஸில் இருக்குது. இது கொஞ்சம் தடிமனான மொபைல் தான். வெயிட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு 186 கிராம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய வெயிட் கிடையாது, இருந்தாலும் இந்த சைஸுக்கு இன்னும் வெயிட் கூட கம்மி பண்ணியிருக்கலாம். இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 27 வாட்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு 18 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மைனஸ் என்னென்னா நமக்கு இந்த பாக்ஸ் கூட இந்த மொபைல் கூட நமக்கு சார்ஜர் வராது. சார்ஜர் மட்டும் நம்ம தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். கூகுள் சார்ஜர் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த மொபைல் யாரெல்லாம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் எனக்கு கேமுக்காக தான் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேறு மொபைல் வாங்கிக்கலாம். சாம்சங் S23 கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு S23 பார்த்திங்கன்னா ஸ்லிம்மாகவும் இருக்கும், அதே மாதிரி வெயிட்டு கம்மியாகவும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா பேட்டரி பேக்கப்பும் நமக்கு கம்மியாகவே கொடுத்துருப்பாங்க. ஆனால் பிக்சல் 8 விட நமக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க, ஒரு நல்ல தரமான ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பேக்கில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருப்பாங்க 10 மெகா பிக்சலில். அப்புறம் பேக்கில் 8K வரைக்குமே வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு அப்டேட் மட்டும் 4 வருஷம் கொடுப்பாங்க. மற்றபடி பெரிய அளவுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது. எனக்கு வந்து மொபைல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும், ஓரளவுக்கு பேட்டரி பேக்கப்புமே நல்லா இருக்கணும். நான் ஒரு மொபைல் வாங்கி ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களும் இந்த மொபைலை நீங்கள் வாங்கலாம். ஏன்னா நமக்கு இதில் 7 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குறாங்க. உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் மொபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மூலம் கூகுள் பிக்சல் 8 பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.